ஸ்ரீ குருப்பியோ நமகா. வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் கிரகங்களின் தன்மைகள் அப்படிங்கிற தலைப்புல பல விவரங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுல கிரகங்களுடைய தன்மைகள், அதாவது விஞ்ஞான தன்மைகள், மெய்ஞான தன்மைகள் அப்படிங்கிற அடிப்படையில கிரகங்களுடைய ஒவ்வொரு விதமான கண்டென்ட் என்ன அப்படிங்கறது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில இப்ப நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக பார்வைகள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஜோதிட பலனுரைக்கும் காரணிகள்ல மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த காரணி இந்த பார்வைகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இந்த பார்வைகளை பொறுத்த மட்டிலும் ஒரு ஜோதிட பலன் கூறுவதற்குரிய நிலைகள்ல மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிலை. அத்தகைய பார்வை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கங்களை முதல்ல பார்ப்போம். பார்வை அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கிரகமானது தான் நின்ற இடத்துல இருந்து பார்வைகளை செலுத்தும். இந்த பார்வைகளின் அடிப்படையில அந்த பார்வை எந்த ராசி மேல விழுந்தாலும், எந்த கிரகத்தின் மீது விழுந்தாலும், அந்த கிரகம் அந்த ராசி இந்த கிரகத்தின் தாக்கத்தை பெற்று செயல்படும். புரியுறதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்லா ஒரு 150 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு டார்ச் லைட் எடுத்து உங்க முகத்துல நேரம் அடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு கூசுது இல்லையா? கண்ணை மூடி இருந்தாலுமே கண்ணில் ஒளி படுறது தெரியுது இல்லையா? அப்போ அந்த தாக்கம் நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய தாக்கமானது எந்த இடத்தை பார்வை செய்கிறதோ அந்த பார்வை செய்யும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த பார்வையின் தன்மையின் அடிப்படையில பார்க்கப்படும் ராசிகள், பார்க்கப்படும் கிரகங்கள் ஒரு பாதிப்பை சந்திக்கும். அந்த தாக்கம், அந்த பாதிப்பு என்பது சுபமாகவும் இருக்கலாம், அசுபமாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நாம ஒரு கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு போகும்பொழுது நல்லா அந்த சுவாமிக்கு நேர் அருகாமையில பக்கத்துல இருந்து நாம கும்பிடணும்னு நினைக்கிறோம். இதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. அந்த சுவாமிக்கு நம்ம நல்லா தெரியணும், நமக்கும் அந்த சுவாமி நல்லா தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில மிக அருகாமையில இருந்து அந்த தரிசனத்தை மேற்கொள்றோம். அப்போ அந்த பார்வையின் அடிப்படையில நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படுது அப்படிங்கிற அடிப்படையில. இதே ஒரு வேண்டாத இடத்துலயோ அல்லது துக்க வீடுகளோ ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணுவோம்? மிக அருகாமையில் நெருங்காம முடிஞ்ச அளவுக்கு லாங்ல இருப்போம். பக்கத்துல போறது நமக்கு பிடிக்காது, நெருங்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ அந்த பார்வை என்பதன் அடிப்படையில சுப பலனும் இருக்கு, அசுப பலனும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிரகத்தின் பார்வை என்பது இன்னொரு கிரகத்திற்கு கிடைக்கும் பொழுதோ, இன்னொரு ராசிக்கு கிடைக்கும் பொழுதோ இதனால் நல்ல பலன்களும் உண்டு, தீய பலன்களும் உண்டு. இதை கொஞ்சம் நாம புரிந்து கொள்ளணும். இதை பார்வையில கொண்டு பலன் உரைக்கும் விதம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல இருக்கு. இப்ப பார்வைனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். இப்ப பார்வைகள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா பார்வைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்வைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நேர்கொண்ட பார்வை, அதாவது நம்ம எதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த நிலைகள்ல இருந்தாலுமே நாம என்ன பண்ணுவோம்? கண் விழித்து இருக்கும் பொழுது கண்ணானது கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 90 டிகிரி கோணத்துல எப்பொழுதுமே கண் பார்வை செய்து கொண்டே இருக்கும். அது டிஃபால்ட்டாவே இருக்கும். தேவைன்னு வந்தது அப்படின்னா நாம் முகத்தை திருப்பியோ அல்லது கண்களை சுழற்றியோ தேவைப்படும் பொருளையோ தேவைப்படும் இடத்தையோ பார்ப்போம். தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரைட் லெப்ட் மேலே கீழே இந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம்? ஒரு 180 டிகிரின்னு எடுத்துக்கலாம். 360 டிகிரி நம்ம சொல்ல முடியாது. 180 டிகிரி அளவுக்கு நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட் அப்படியே போய் சுழண்டு நம்ம பார்வைகளை செலுத்திக்கிறோம். ரைட்டா? ஓகே. இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அதே போன்று ஒவ்வொரு கிரகமும் தான் நிற்கும் இடத்தில் இருந்து நேர் எதிர்பார்வை, நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 0 டிகிரியில ஒரு கோள் இருக்குது அப்படின்னா தான் நேர்கொண்ட பார்வை என்ற அடிப்படையில 180வது டிகிரி, அதாவது மொத்த ரவுண்டுங்கிறது 360 டிகிரியா, அப்ப 180வது டிகிரி பார்வை என்பது அனைத்து கோள்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எந்த கோளாக இருந்தாலும் தான் நிற்கும் இடத்திலிருந்து 180வது டிகிரி அல்லது நேர் ஆப்போசிட் இடத்தை பார்வை செய்யும் அப்படிங்கிறது கணிதம். இதை எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். பொதுவா சூரியன் முதல் ராகு கேதுக்கள் வரை மொத்தம் 9 கோள்கள் இருக்கு இல்லையா? இந்த 9 கோள்களுக்கும் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை எப்பொழுதுமே பெர்மனண்டாக உண்டு அப்படிங்கிற சொல்லணும். அப்ப சூரியன் அப்படிங்கிறவர் ஆரம்பிக்கலாம். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன்,
குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லா கோள்களும் சமசப்த பார்வைன்னு சொல்லுவாங்க. சம சப்த பார்வை, அதாவது 7ஆம் பார்வை என்பதை செலுத்தும். 7ஆம் பார்வை என்பதை டிஃபால்ட்டாவே கொடுக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கணும். இப்போ இது ராசி மண்டலம் அப்படின்னு இருக்கு. ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 ராசிகள் இருக்கு இல்லையா? 12 ராசிகள சமசப்த ராசிகள் என்பதை நம்ம நல்லா மைண்ட எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது டக்கு நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றதுக்காக இந்த சமசப்த ராசிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேசம்ங்கிற ராசிக்கு நேர் 7வது ராசி, ஆப்போசிட் ராசி என்பது என்னது? துலாம். மேசத்துக்கு நேர் ஆப்போசிட் துலாம். ரிஷபத்திற்கு நேர் ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னது? விருச்சகம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் அப்படிங்கிற ராசிக்கு துலாம்ங்கிற ராசி ஆப்போசிட் ராசியா இருக்கும். ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு ஆப்போசிட் ராசி விருச்சகம். மிதுனம்ங்கிற ராசிக்கு ஆப்போசிட் ராசி, மிதுனத்துக்கு தனுசு. கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு நேர் ஆப்போசிட் ராசி மகரம். சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு, சிம்மம்ங்கிற ராசி நேர் ஆப்போசிட் ராசி கும்பம். கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு நேர் ஆப்போசிட் ராசி மீனம். இந்த கன்னிக்கு இந்த மீனம். மறுபடி துலாம் சொல்லக்கூடிய ராசிக்கு ஆப்போசிட் மேசம். அதாவது மேசத்துக்கு ஆப்போசிட் துலாம், துலாத்துக்கு ஆப்போசிட் மேசம். ரிஷபத்துக்கு ஆப்போசிட் விருச்சகம், விருச்சகத்துக்கு ஆப்போசிட் ரிஷபம். மிதுனத்துக்கு நேர் எதிர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தனுசு, தனுசுக்கு நேர் எதிர் அப்படிங்கிறது மிதுனம். கடகத்துக்கு நேர் எதிர் மகரம், மகரத்துக்கு நேர் எதிர்ங்கிறது கடகம். சிம்மத்துக்கு நேர் எதிர் என்பது கும்பம், கும்பத்துக்கு நேர் எதிர் என்பது சிம்மம். கன்னிக்கு நேர் எதிர் என்பது மீனம், மீனத்துக்கு நேர் எதிர் என்பது கன்னி. இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு நேர் 7வது ராசி என்பது இது பர்மனன்ட். இந்த தன்மை என்பது நிலையானது, எப்பொழுதுமே மாறாதது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த தன்மையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா பார்வைகளை கிரகங்கள் செலுத்தும். இப்போ எந்த கோள் இருந்தாலும் சரி, இப்போ மேசத்துல ஒரு கோள் இருந்தா துலாத்தை பார்க்கும், ரிஷபத்துல ஒரு கோள் இருந்தா விருச்சிகத்தை பார்க்கும், மிதனத்துல ஒரு கோள் இருந்தா தனுசை பார்க்கும், கடகத்துல ஒரு கோள் இருந்தா மகரத்தை பார்க்கும், சிம்மத்துல ஒரு கோள் இருந்தா கும்பத்தை பார்க்கும், கன்னியில ஒரு கோள் இருந்தா மீனத்தை பார்க்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா கோள்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டுங்கிறதுனால எந்த கோள் எங்க அமர்ந்தாலும் தான் அமர்ந்த இடத்திலிருந்து நேர் 7வது வீட்டை பார்வை செய்யும். இப்போ உதாரணம்னு வச்சுக்கலாம். இப்போ சூரியன் சொல்லக்கூடிய கோள் மேசத்தில் இருக்கிறார். சூரியன் சொல்லக்கூடிய கோள் மேசத்தில் இருக்கிறார். மேசத்தில் இருக்கக்கூடிய கோள் நேர் 7ஆம் பார்வை எங்க பார்க்கும்? துலாம்ங்கிற ராசியை பார்வை செய்யும். ரைட்டா? இப்போ இந்த துலாம்ங்கிற ராசிக்கு அவர் பார்வை செலுத்தும் போது துலாம்ங்கிற ராசி அவர் பார்க்கிறான்னு மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, துலாம்ங்கிற ராசியை மட்டும் தான் பார்க்கிறாரானா? ஆமா, துலாம்ங்கிற ராசி மட்டும் தான் பார்க்கிறார். அந்த துலாம்ங்கிற ராசியில ஏதேனும் ஒரு கோள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தையும் பார்வை செய்யும். இப்ப துலாம்ங்கிற ராசியில சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ சூரியன் யாரை பார்வை செய்கிறார்? சனியை மற்றும் துலாம் ராசியை. துலாம்ங்கிற ராசியில இருக்கக்கூடிய சனி எங்க பார்க்கிறார்? நேர் 7ஆம் பார்வையாக மேசத்தையும் மேசத்தில் உள்ள சூரியனையும் பார்க்கிறார் அர்த்தம். புரிஞ்சுக்கலாமா? இப்படி எடுத்துக்கணும். அதே போல இந்த இடத்துல செவ்வாய்ங்கிற கோள் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. செவ்வாய்ங்கிற கோள் இருக்கிறா நேர் 7ஆம் பார்வை எங்க பார்ப்பார்? கடகத்தை. கடகத்துல என்ன கோள் இருக்கு? ஒரு குரு இருக்குன்னே வச்சுக்கலாம். நான் உச்ச வீடுகள் மாதிரி போட்டுட்டு இருக்கேன், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த செவ்வாய் நேர் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார், குரு நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். எல்லா கோளும் தான் இருக்கும் இடத்திலிருந்து நேர் 7ஆம் பார்வையாக பார்வை செய்யும். இது முதல் விதி. இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா எல்லா கோளுக்கும் 7ஆம் பார்வை தானே. இதை எதுக்கு நாம் மனனம் பண்ணணும் அப்படின்னா தேவையே இல்லாத ஒன்று. சரி, மனனம் பண்ண தேவையில்லை, ஓகே. இதோட பார்வைகள் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் கொஞ்சம் சூட்சமங்கள் அதுல இருக்கு. அதாவது அனைத்து கோள்களும் 7ஆம் பார்வையாக பார்க்கும் என்பது நிலை கொண்ட பார்வை. இதுல
ஒரு சில கிரகங்கள் மட்டும் முப்பார்வை கொண்டதாக இருக்கிறது. ஒரு சில கிரகங்கள் மட்டும் முப்பார்வை, 3 வகையான பரிணாம பார்வைகள். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு கல் இருக்கு, ஒரு வட்ட வடியில ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வட்ட வடியில இருக்கிற கல்லுக்கு மேல நீங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அடிச்சீங்கன்னா அதனுடைய ஒளிபிம்பம் நேர ஆப்போசிட்லயே ஏதோ ஒரு டைரக்ஷன் என்ன பண்ணாது, நேரா கொண்டு போய் அந்த ஒளி சிதறலை வெளியில தள்ளும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வட்ட வடியில இருக்குதுன்னா அதுக்கு மேல ஒரு ஒளி பட்டுதுன்னா அந்த ஒளியில இருந்து மறுபடியும் அடுத்த ஒளி என்ன ஆகும், அடுத்த பக்கம் நேரா ஆப்போசிட்லயோ அதுக்கு நேர் நம்ம மேலேயோ அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். உண்டா இல்லையா? ஓகே. அந்த அந்த கல் வட்ட வடிவத்துல இருந்தா, ஒரு ஓவல் ஷேப்ல இருந்தா, அதே 3 ஷேப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு முப்பரிமாணமா இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி ஒரு 3 பரிமாணமா இருந்து முக்கோணமா வெட்டுப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப முக்கோணமா வெட்டுப்பட்டு இருக்கும் பொழுது, அதாவது ஒரு வைரம் அப்படின்னு இருக்குன்னா, வைரம் பாத்தீங்கன்னா அங்கங்க பட்டத்தீட்டு இருக்கும் இல்லையா, அப்படி முப்பரிமாணமா பட்டத்தீட்டின வைரம்னே வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப வைரத்தின் மீது ஒரு டார்ச் லைட் அடிச்சீங்கன்னா அதனுடைய ஒளிச்சிதறல் என்ன ஆகும், 3 பக்கம் பிரதிபலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில கோள்களுக்கு 3 வகையான பார்வைகள் உண்டு, முப்பரிமாண பார்வை. அந்த முப்பரிமாண பார்வையில் 7ஆம் பார்வை என்பது பர்மனன்ட். இதை தவிர எக்ஸ்ட்ராவா 2 பார்வை பார்க்கும். இதை மட்டும் நாம என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். மற்ற எதையும் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆக அப்படி முப்பரிமாணம் கொண்ட பார்வை கொண்ட கோள்கள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே வரிசையா வரும். இந்த செவ்வாய்ங்கிற கோள் இருக்கு இல்லையா, செவ்வாய்க்கு 3 பார்வை உண்டு. என்னென்ன பார்வைனா 4, 8, ஆல்ரெடி 7 இருக்கு. அப்ப 4, 7, 8 அப்படிங்கிறது செவ்வாயினுடைய 3 வகை பார்வை. அடுத்து குரு இருக்கா இல்லையா, குருவுக்கு எக்ஸ்ட்ரா பார்வை 5, 9, அதோட சேர்த்து 7. 5, 9, 7ஆம் பார்வை குருவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சனிங்கிற கோளுக்கு 7ஆம் பார்வை ஆல்ரெடி இருக்கு. இதை தவிர 3, 10ஆம் பார்வை சனிக்கு உண்டு. அப்ப சனியினுடைய பார்வை எக்ஸ்ட்ரா 3, 10. என்ன சுவாமி அடிக்கிட்டே போறீங்க, 7 ஈஸியா இருக்குன்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா உள்ள கொடுக்குறீங்களா? அந்த கிரகங்களுடைய தன்மை அப்படி இருக்கச்சே நாம என்ன செய்யறது இல்லையா? ஓகே. ஆனா இதோட முடிஞ்சிச்சு, கவலைப்பட வேண்டாம். இதுக்கு மேல நாம எக்ஸ்ட்ரா பார்வைகள் எதுவும் பேசுவது இல்லை. அப்போ இந்த 9 கோள்கள்ல எக்ஸ்ட்ரா பார்வை கொண்ட கோள்கள் 3. யார் யார்? செவ்வாய், குரு, சனி. செவ்வாய்க்கு 4, 8, குருவுக்கு 5, 9, சனிக்கு 3, 10. இது மாதிரி எக்ஸ்ட்ரா பார்வை அப்படிங்கறத சொல்லணும். இந்த எக்ஸ்ட்ரா பார்வை கொண்ட கோள்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பார்வையின் அடிப்படையில கிரகங்களை பார்வை செய்யும். எந்த பார்வையின் அடிப்படையில? அது 3, 7, 10னா 3, 7, 10 பார்வை பார்க்கும். 5, 7, 9னா 5, 7, 9ஆம் பார்வை பார்க்கும். 4, 7, 8னா 4, 7, 8ஆம் பார்வைகள் பார்க்கும் அப்படிங்கறது சொல்லணும். சரி, இப்போ உங்களுக்கு பயிற்சி கையேட்டை எடுத்துக்கலாம். பயிற்சி கையேட்டுல உதாரண ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கோம், ஆசிரியர் உதாரண ஜாதகம் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்திருக்கோம். இந்த ஜாதகத்தை அப்படியே நாம கொஞ்சம் போர்டுல போட போறோம். இந்த ஜாதகத்துக்கு இப்ப நம்ம பார்வையை ஆய்வு செய்ய போகின்றோம். ஆய்வு செஞ்சிடலாமா? சரி, இந்த ஜாதகர் அதாவது பாத்தீங்கன்னா இது வேளவன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஜாதகம் கொடுத்திருக்கோம். அவர் என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறார்? ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறார். ரிஷப லக்னம், லக்னத்துல குரு. ரைட்டா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்துல இருக்கிறார். செவ்வாய் எங்க இருக்கார்? மிதுனத்துல இருக்கிறார். அடுத்தது சந்திரன் அப்படிங்கிறவர் சிம்மத்துல இருக்கிறார். சந்திரனானவர் எங்க இருக்கார்? சிம்மம் அப்படிங்கிற ராசியில சந்திரன் பயணம் செய்கிறார். சந்திரனுக்கு அடுத்து கேது அப்படிங்கிறவர் கன்னியில இருக்கிறார். கேது கன்னியில பயணம் செய்கிறார். இந்த கேது போட்டாவே நேரம் நாம என்ன பண்ணலாம்? ராகுவை போட்டுக்கணும். ஏன்னா ராகு நேர் 7ஆம் இடத்துல கேது, கேதுக்கு நேர் 7ஆம் இடத்துல ராகு. ஒரு கோள் வரும்போது இன்னொரு கோளை நீங்க என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிட்டு போட்டு வச்சிடலாம். ரைட்டா? ஓகே. ராகுக்கு அப்புறம் கேதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி சூரியன் கும்பத்துல இருக்காங்க. சூரியன் சனி எங்க இருக்காங்க? கும்பராசியில இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு போட்டோம். இன்னும் புதனும் சுக்கிரன் இருக்காங்க. மீனத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். இது ராசி மண்டலம். ஓகே. இது ஒரு உதாரண ஜாதகம்.
இந்த உதாரண ஜாதகத்தை இப்ப நம்ம பார்வைகளை ஆய்வு பண்ண போறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களது பயிற்சி கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடியன்னு சொல்ல சொல்ல இதை பூர்த்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஐடியா கிடைச்சிடும் அப்படிங்கிறது சொல்லணும். இப்ப பயிற்சி கையேட்டுல பாத்தீங்கன்னா இந்த பார்வைகளை ஆய்வு செய்வதற்கான பக்கங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அந்த பக்கத்துக்கு வாங்க. 56வது பக்கத்துல இருக்கு. 56வது பக்கத்துல இந்த பார்வைகளுக்கான ஆய்வுகளுக்கான அந்த பாக்ஸ், அந்த கட்டம் கொடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டத்துல எவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கோம் பாருங்க. உங்களை சீக்கிரம் தயார் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அந்த பாக்ஸும், அந்த பாக்ஸ்ல எவ்வளவு எளிமைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பார்வைகளை பூரா அதுலயே நோட் பண்ணிருக்கோம். சூரியன் பார்வை 7, சந்திரன் பார்வை 7, செவ்வாய்க்கு பார்வை 4, 7, 8, 3 கொடுத்திருக்கோம். புதனுக்கு 7ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9, சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை, சனிக்கு 3, 7, 10, ராகுக்கு 7, கேதுக்கு 7. ரொம்ப எளிமையா இருக்கா? சரியா? ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் நாம் அடைய பண்ண போறோம். இந்த இடத்துல சூரியன் அப்படிங்கிறவர் எந்த ராசியை பார்க்கிறார்? சூரியன் எங்க இருக்கிறார்? சூரியன் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து எந்த ராசியை பார்க்கிறார்? அவர் பார்க்கும் ராசி சிம்மம். ரைட்டா? அப்ப சூரியன் நேர் 7ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? சிம்மத்தை பார்வை செய்கிறார். அப்ப அந்த இடத்துல சூரியன் பார்க்கும் ராசிங்கிற இடத்துல என்ன நம்ம எழுதணும்? சிம்மம்னு எழுதணும் இல்லையா? அப்ப சிம்மம் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. சூரியன் பார்க்கும் ராசி சிம்மம். சரி, சூரியன் பார்க்கும் ராசி சிம்மம். பார்க்கும் கிரகம் இருக்கா? அப்ப சூரியன் 7ஆம் பார்வை சிம்மத்தை பார்க்க, சிம்மத்துல ஏதாவது கோள் இருந்தா அந்த கோளையும் பார்ப்பார். அப்ப யார் எந்த கிரகத்தை பார்க்கிறார்? சந்திரனை பார்வை செய்கிறார். அப்ப பார்க்கும் கிரகம் சந்திரன் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டாயிட்டா? ஓகே. அடுத்தது சந்திரன் பார்வை செய்யும் கிரகத்தை பார்க்க போறோம். அடுத்து என்னது? சந்திரன் பார்வை செய்யும் கிரகம். சந்திரன் எங்க இருக்கிறார்? சிம்மத்துல. சிம்மத்துல நேர் 7ஆம் பார்வையாக எங்க பார்ப்பார்? கும்பத்தை தான் பார்ப்பார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? கும்பத்துக்கு நேர் 7ஆம் இடம் சிம்மம், சிம்மத்துக்கு நேர் 7ஆம் இடம் கும்பம். அப்ப சிம்மத்துல இருந்து நேர் 7ஆம் பார்வை எங்க பார்ப்பாரு? கும்பத்தை பார்ப்பாரு. அப்போ சந்திரன் பார்வை செய்யும் ராசி என்னது? கும்பம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சந்திரன் பார்வை செய்யும் ராசி கும்பம் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்க்கும் கிரகம்னு கேட்டிருக்காங்க. பார்க்கும் கிரகம் இங்கிருந்து நேர் 7ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்கிறார். கும்பத்துல எந்தெந்த கோளை பார்க்கிறாரு? சனி, சூரியன் ரெண்டு பத்தியும் போட்டுக்கோங்க. அப்ப பார்க்கும் கிரகம் என்னது? சனி பிளஸ் சூரியன். அங்க பார்க்கும் கிரகம்ங்கிற இடத்துல சனி சூரியன் போட்டுக்கோங்க. போட்டலாமா? அடுத்தது இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளேயே வரும். இப்ப செவ்வாய் அப்படிங்கிற கோளை பார்க்கிறோம். செவ்வாய் 4ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? செவ்வாய் 4ஆம் பார்வையை எங்க பார்க்கிறார்? ஏன்னா செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்கு. 4, 7, 8. அப்ப 4ஆம் பார்வை எங்க பார்க்கிறாருங்கிறத முதல்ல பார்ப்போம். செவ்வாய் எங்க முதல்ல இருக்கிறார்? கரெக்டா மிதனத்தில் இருக்கிறார். உங்களுக்காகவே இந்த ஜாதகம் வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப ஈஸியா என்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதனத்தில் இருக்கிறார். மிதனத்துக்கு முதல்ல 4ஆம் பார்வை 1, 2, 3, 4. அப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? கன்னியை பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் நேரம் 4ஆம் பார்வை எந்த ராசி பார்க்கிறார்? கன்னி அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கலாமா? சரி. கன்னியில இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது பார்க்குதா அப்படின்னு பார்த்தா கன்னியில என்ன கோள் இருக்கு? கேது இருக்கார் இல்லையா? அப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையாக கன்னியையும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்வை செய்கிறார். கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்க்கிறார். அப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையா கண்ணி, கண்ணில உள்ள கேது பார்வை. ரைட்டா? அடுத்தது இன்னொரு பார்வை என்னது? 7. அடுத்தது 7ஆம் பார்வை. அப்ப மிதனத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவகம் என்னது? மிதனத்துக்கு நேர் ஆப்போசிட் தனுசு. மிதனத்துக்கு நேர் 7ஆம் இடம் தனுசு. தனுசுல கோள் இருக்கா? இல்லை. அப்ப நம்ம இந்த இடத்துல எழுதணும், செவ்வாய் 7ஆம் பார்வைங்கிற இடத்துல பார்க்கும் ராசி தனுசுன்னு போட்டுக்கோங்க. பார்க்கும் கிரகம் இல்லைன்னு போட்டுக்கோங்க. இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்ப தனுசு டேஷ். ஓகே. அடுத்து செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்கும் இடம், இது 7ஆம் இடம். அப்ப 8ஆம் இடம் என்பது என்னது? மகரம். மகரத்துல கோள் இருக்கா? இல்ல. மகரத்தை பார்க்கிறார், கோள் இல்ல. அப்ப 8ஆம் பார்வைக்கு நேரம் என்ன பண்ணணும்? மகரம் போட்டுக்கோங்க. கோளுங்கிற இடத்துல டேஷ் போட்டுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது
புதன் அப்படிங்கிற கோளை பார்ப்போம். புதன் எங்க இருக்கிறார்? மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் தான் நேர் 7ஆம் பார்வை எங்க பார்ப்பார்? மீனத்தில் தான் நேர் 7ஆம் பார்வை கன்னி. அப்ப மீனத்தில் நேர் 7ஆம் இடம் கன்னி. அப்ப எங்க பார்க்கிறார் அவரு? புதன் பார்வை செய்யும் இடம் கன்னி. கன்னியில ஏதாவது கோள் இருக்கா? இருக்கிறது. யார் அவர்? கேது. அப்ப புதன் பார்வை செய்யும் கோள் கேது. புதனுடைய பார்வை கேதுக்கு இருக்கு, கன்னிக்கு இருக்கு அப்படின்னு எழுதிக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்தது குருவுக்கு வருவோம். குருவுக்கு என்னென்ன பார்வை இருக்கு? 5, 7, 9. முதல்ல 5ஆம் பார்வை பார்ப்போம். குரு எங்க இருக்கிறார்? ரிஷபத்தில் இருக்கிறார். குரு எங்க இருக்கிறார்? ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் இருந்து 5ஆம் பார்வை 1, 2, 3, 4, 5. 5ஆம் பார்வையாக எங்க பார்வை செய்கிறார்? கன்னியை பார்வை செய்கிறார். அப்ப 5ஆம் பார்வை கன்னி. அப்ப புதன் குருவுக்கு 5க்கு நேரம் நாம என்ன பண்ணணும்? கன்னி அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? கன்னியில ஏதாவது கோள் இருக்கா? இருக்கு. யார் அவர்? கேது. அப்ப 5ஆம் பார்வையாக கன்னியவும் பிளஸ் கேதுவையும் பார்வை செய்கிறார். கன்னி அந்த இடத்துல பார்வை செய்யும் கோள் கேது அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்து 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக குரு எங்க பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்ப்போம். குரு எங்க இருக்கிறார்? குரு இருக்கிற இடம் ரிஷபம். ரிஷபத்துக்கு நேர் ஆப்போசிட் என்னது? விருச்சகம். ரிஷபத்துக்கு நேர் ஆப்போசிட் விருச்சகம். எழுதிருக்க இல்லையா? 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். விருச்சிகத்துல கோள் இருக்கா? இல்ல. அப்ப விருச்சிகத்தை பார்க்கிறார், கோள் எதுவும் அங்க இல்ல. அப்ப கோளுங்கிற இடத்துல டேஷ் போட்டுக்கோங்க. ராசி மட்டும் விருச்சகம்னு எழுதிக்கோங்க. 7ஆம் பார்வை விருச்சகம் அப்படின்னு மட்டும் போட்டீங்கன்னா போதும். ரைட்டா? அடுத்தது 9ஆம் பார்வை. குரு தான் நிற்கும் இடத்துல 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இது 7ஆம் இடம். 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 9. அப்ப 9ஆம் பார்வை எந்த ராசி பார்க்கிறார்? மகரத்தை பார்வை செய்கிறார். குரு 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்வை செய்கிறார். மகரத்துல கோள் இருக்கா? இல்ல. அப்ப 9ஆம் பார்வை பார்க்கிறார், கோளை பார்க்கல. அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணோம்? 9க்கு நேரா மகரம்னு போட்டுக்கோங்க. பார்க்கும் கிரகம் எதுவும் இல்லைன்னு போட்டுக்கோங்க. இல்லை. ரைட்டா? அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் நேர் 7ஆம் பார்வையாக எங்கு பார்வை செய்கிறார்? சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை தானே. அப்ப சுக்கிரன் எங்க இருக்கிறார்? மீனத்தில் இருக்கிறார். 7ஆம் பார்வை எங்க பார்ப்பார்? கன்னியை பார்ப்பார். அப்ப 7ஆம் பார்வையாக கன்னி. கன்னியில ஏதாவது கிரகம் இருக்கா? இருக்கு. கேதுவை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கன்னி, கேது போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ரைட்டா? சரி. அடுத்தது பெருந்தலைவர் சனி பகவான். சனி அப்படிங்கிறவருக்கு எத்தனை பார்வை இருக்கு? முப்பார்வைகள் உண்டு. 3, 7, 10. இப்ப சனியோட 3ஆம் பார்வை எங்க இருக்குங்கிறத முதல்ல நம்ம நோட் பண்ணுவோம். சனி எங்க இருக்கிறார்? கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக எங்க பார்ப்பார்? 1, 2, 3. அப்ப 3ஆம் இடம் என்பது என்னது? மேசம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணோம்? 3க்கு நேரா பார்க்கும் ராசி மேசம்னு போட்டுக்கோங்க. மேசத்துல கிரகம் இருக்கா? இல்லை. இல்லைன்னு போட்டுக்கோங்க. அப்ப 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிற, மேசத்துல கிரகம் இல்லை. ரைட்டா? ஓகே. அடுத்தது 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை ஆல்ரெடி நம்ம டயக்ராம் போட்டுக்கோம். 7ஆம் பார்வை எங்க பார்ப்பார்? சிம்மம். சிம்மத்தை பார்க்கிறார். கிரகத்தை பார்க்கிறாரா? பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? சந்திரனை பார்க்கிறார். அப்ப 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்வை செய்கிறார். யாரு? சனி பகவான். ரைட்டா? அதுக்கு அடுத்த பார்வை 10ஆம் பார்வை. சனி 10. 7 இங்க இருக்கிறார். 7, 8, 9, 10. 10ஆம் பார்வையாக எங்க பார்க்கிறார்? விருச்சகத்தை பார்வை செய்கிறார். அப்ப 10க்கு நேரம் என்ன பண்ணணும்? நாம பார்க்கும் ராசி விருச்சகம். விருச்சகத்துல கோள் இருக்கா? இல்லை. அப்ப 10ஆம் பார்வை விருச்சகத்தை பார்க்கிறார், கோள் இல்லை. அப்ப கோள் இல்லைன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்டர்ப் ஆக வேண்டியதே இல்லை. ராகு எங்க இருந்தாலும் 7ஆம் பார்வை கேது பார்ப்பார், கேது எங்க இருந்தாலும் 7ஆம் பார்வை ராகு பார்ப்பார் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அதனால ராகு அப்படின்னு வரும்போது ராகு எங்க பார்க்கிறார்? கன்னி, கேது. கேதுன்னு வரும்போது 7ஆம் பார்வையாக மீனம், ராகு அப்படிதான் வந்துடும். ஏன்னா ராகு கேது எப்பொழுதுமே பார்வை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணலாம்? ராகு நேர் 7ஆம் பார்வையாக கேதுவையும் கன்னி ராசி பார்க்கிறார். கேது நேர் 7ஆம் பார்வையாக மீனத்தையும் ராகு பார்க்கிறார். ஆனா கேதுவோட பார்வை ராகுக்கு மட்டும் இல்ல, புதன் சுக்கிரனுக்கு இருக்கிறதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப கேது 7ஆம் பார்வையாக புதன் சுக்கிரன் ராகுவை பார்வை செய்கிறார்.
ராகு 7ஆம் பார்வையாக கேதுவை மட்டும் பார்வை செய்கிறார். இதை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா போதும். சரியா? ரொம்ப விளக்கமா போச்சா? ரொம்ப தெளிவா இருக்கணுங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலா நாம எடுத்து இதை பேசியிருக்கோம். இதை நல்லா கவனத்துல வச்சுக்கணும். இப்போ உதாரணம் 1 ஆசிரியர் பயிற்சிக்கு கொடுத்திருக்கோம். அடுத்து வகுப்பறை பயிற்சி உதாரணம் 2 இருக்கும். வீட்டு பயிற்சி உதாரணம் 3, 4 இருக்கும். இந்த 3 ஜாதகங்களுக்கும் நீங்கள் கிரக பார்வைகளை ஆய்வுகள் செய்து எழுதிவிட்டு நம்மளது கருத்து குழுவில் பதிவு செய்ய வேண்டுமா கேட்டுக்கிறோம். கருத்தரங்குழுவில் ரொம்ப சூப்பரா பதிவுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில பாராட்டணும் ரொம்ப விருப்பப்படுறோம். ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களது பதிவுகளை போடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. இந்த ஆர்வத்தை விடாமல் தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு சிலர் அதுல பதிவு பண்ணாம இருக்கீங்க, அவங்களும் அவசியம் பதிவு பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுண்டு இந்த கிரக பார்வை அப்படிங்கிற தன்மையை இத்தனை பூர்த்தி பண்றோம். உங்களது பயிற்சி கையேட்டை பூர்த்தி செய்துவிட்டு இதை நீங்க புகைப்படம் எடுத்து குழுவில் பதிவு செய்ய வேண்டுமா கேட்டுக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.